சாமி கும்பிடும் பொழுது இந்த செயல்கள் நடந்தால் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் மற்றும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறது என்று அர்த்தம். உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை கமெண்ட் செய்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலில் நம் சாமி கும்பிடும் பொழுது நம் வீட்டு வாசலில் யாராவது வந்து தானம் கேட்டாலோ அல்லது சாப்பாடு கேட்டாலோ இல்லை என்று சொல்லாமல் உங்கள் கைகளில் எது இருக்கிறதோ அதை கொடுங்கள். இது கடவுள் உங்களை சோதிப்பதற்காக செய்யும் செயலாக கூட இருக்கலாம். இரண்டாவதாக, கடவுள் படங்களின் மேல் இருக்கும் பூ தானாக கீழே விழுவது. மூன்றாவதாக, சாமி கும்பிடும் போது பல்லியானது தொடர்ந்து சத்தமிட்டு கொண்டே இருக்கும். நான்காவதாக, சாமி கும்பிடும் போது வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது வீட்டிற்குள்ளோ தேனி, வண்ணத்து பூச்சி, மின்மினி பூச்சி வந்தால் வீட்டிற்குள் தெய்வ சக்தி வருகிறது என்று அர்த்தம். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே.